திருச்செங்கோடில் நடைபெறுகிற ஒரு சொல் கேளீர் பேச்சரங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு இளைஞர்கள் என்கிற பொது தலைப்பை இங்கே நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். காதல்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்த கேட்டாங்களா. ஒரு பரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா காதல்னா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னாரா, காதல்ன்றது பரோட்டா மாதிரி ரெண்டு பக்கமும் வந்தாதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னாரா. ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டாங்களா, காதல்ன்றது ரெகுலர் சவாரி மாதிரி இருக்கணும், அப்பப்ப வர லோக்கல் சவாரி மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னானா. காதல் என்ன அப்படின்னு ஒரு பத்திரிகாரன்ட்ட கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது கன்னித்தீவு மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னானா. காதல்ன்றது என்ன அப்படின்னு ஒரு போலீஸ்காரன்ட்ட கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது மாமூல் மாதிரி, அதிகமாக கிடைச்சா சந்தோஷம், கம்மியாக கிடைச்சா துக்கம் அப்படின்னானா. ஒரு லவ் ஃபெயிலியர் போயிட்டு காதல்னா என்ன கேட்டாங்களா. அதுக்கு அவன் சொன்னான், காதல்ன்றது கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி, வெளியில இருக்கவன் உள்ள ஓட துடிக்கிறான், உள்ள இருக்கவன் எப்படா வெளியில ஓடலாம் துடிக்கிறான் அப்படின்னானா. காதலை பத்தி சேட்டன் பகத் அப்படின்றவரு அழகா சொன்னாரு. பொதுவா உலகம் முழுக்க காதல் ஒரே மாதிரி தான் நடக்குது. பையன் பொண்ணை காதலிப்பா, பொண்ணு பையனை காதலிப்பா, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இந்தியாவில் வித்தியாசம். அந்த பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும். பையன் வீட்டுக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணு வீட்டுக்கு பையனை பிடிக்கணும். பையன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுடைய கலாச்சாரங்கள் பிடிச்சிருக்கணும், பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுடைய கலாச்சாரங்கள் பிடிச்சிருக்கணும். பொண்ணு வீட்டுக்கு பையன் ஜாதி ஓகேவா இருக்கணும், பையன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு ஜாதியா இருக்கணும். அதை தாண்டியும் இந்த கருமம் பிடிச்ச ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்தியாவில் காதல்ன்றது சாத்தியம். இவ்வளவு சிக்கலான விஷயத்த நம்ம பயலுக துடிக்கிறானுங்க காதலிக்க. பொண்ணுங்க கூட ஒரு வகையில இசைதான். கொஞ்சம் நல்லா உத்து கேளுங்க, சங்கு சத்தம் கேட்கும். சார் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஃபேஸ்புக்ல பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல லவ் பண்றாங்க, ஸ்கைப்ல உறவு கொள்றாங்க, வீடியோ சாட்ல குழந்தை பெற்றுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஈபேல டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, OLXல புருஷனையே வித்துடுறாங்க. சிவன் காதலிச்சா திருவிளையாடல், பெருமாள் காதலிச்சா பெருமை, கிருஷ்ணன் காதலிச்சா லீல. ஆனா நீங்க காதலிச்சா ஈவ்டீசிங் ஆச்சு. அதை புரிஞ்சுக்காம சுத்துறீங்களே. எதுக்கு இந்த வயசுல லவ் நான் கேட்கிறேன். லவ்ன்றது என்ன ஒரு அழகான விஷயம். அது ஆனா எந்த வயசுல வரணும்? நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிச்சதுக்கு அப்புறம் வந்தா பரவாயில்ல. இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையில வளரும் போதே காதல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து அழிஞ்சு போயிட்டு இருக்கான் அப்படின்றத மறுக்க முடியாத உண்மை. லவ் வீட்டுக்கு தெரிஞ்சா நாயே யாரை காதலிக்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல எந்த நாயை காதலிக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு நமக்கு இந்த நாய் பொழுப்பு? இவன் தினம் அவளுக்கு ஒரு பூ கொடுத்தா, அவ பதிலுக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தா, அதுக்கு பேர் தான் ஆப்பு. பொதுவா பசங்க பாத்தீங்கன்னா இந்த காதல்ல ரஜினிகாந்த் மாதிரி, இவங்களுக்கு காதல் எப்ப வரும் எப்படி வரும்னே தெரியாது. பொண்ணுங்க சத்யராஜ் மாதிரி, கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ரெண்டு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்துச்சான். ஒரு ரெண்டு பசங்க ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தானுங்களா. அந்த பொண்ணுங்க பாதிச்சான், இந்த பயலுக ரொம்ப நாளா நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறானுங்க, ஏதா பண்ணுவோம் அப்படின்ட்டு ராக்கி கயிறை எடுத்து அந்த ரெண்டு பையன் கையிலையும் கட்டி கையில கட்டி அண்ணாண்டுருச்சுங்களா. உடனே நம்ம பையன் பார்த்தா, மச்சா ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கோ, உன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன்ட்டான். நல்ல முறை. இந்த இளைஞர்கள்லாம் எவ்வளோ விஷயத்தை பின்பற்றலாம். ஆனா அவனுங்க ஃபாலோ பண்றது காதல்ன்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான். இன்றைய இளைஞர்களுக்கு நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, கையில பச்சை குத்துறியே, பச்சை குத்துறது பெருசு கிடையாது. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதே பேர்ல உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா? வாழ்க்கை ஃபுல்லா அதை வச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பழைய ஷாக்ஸை மூந்து பார்க்கறத விட கொடுமையானது பழைய காதலே ரோட்ல பாக்குறது. நீங்களா லவ் லெட்டர் பாத்தீங்கன்னா பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் சிலர் ஓவரா ரத்தத்துல எழுதி கொடுக்குறாங்க. ஏண்டா ரத்தத்துல லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறிய, அந்த பொண்ணுக்கு உன் மேல காதல் வருமா வாந்தி வருமா? அதை பார்க்கும்போது எந்த விதத்துல கொடுக்குற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா ஒரு லவ் லெட்டர், ஒரு கல்யாண பத்திரிக்கை, ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அன்பே நீ என் காதலை ஏற்றுக்கொண்டால் கல்யாண பத்திரிக்கை, இல்லைனா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அப்படின்னா. ஆக அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் போதே சாகரத்துக்கும் அடிக்கிறானே. இவங்க கூட அந்த பொண்ணு எப்படி வாழ்வா? உங்களை வச்சு நீங்க வாழ்ந்தீங்களோ இல்லையாடா, உங்களை வச்சு எல்லாரும் வாழ்றானுங்க. செல்போன் கடைக்காரன் வாழ்றான், சிம் கடைக்காரன் வாழ்றான், ஐஸ்கிரீம் கடைக்காரன் வாழ்றான், இளநீ கடைக்காரன் வாழ்றான். அதுவும் இளநீ கடையில பாத்தீங்கன்னா ஒரு இளநில வாங்கி 2 ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. அப்போட விட மாட்டான், 3 இளநீ வாங்கி குடிச்சாதான் விடுவான்னு குடிச்சு விட்டு அனுப்பிச்சுட்டுருவான். அது எப்படி 20 வருஷமா பெத்து வளர்த்த ஒருத்தவங்களை விட்டுட்டு 20 நாளே ஆன ஒரு பையன் தான் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் எப்படி முடிவு பண்றீங்க? அது எப்படி உண்மையான காதலா இருக்கும்?
அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சிக்கிறீங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இல்லை பையன் வேணான்னு சொல்லிட்டான்னு. கையை கிழிச்சிட்டு ரத்தத்தை கொடுக்குறிய, உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த ரத்தத்தை பிளட் பேங்க்ல போய் கொடு. எந்த பெண்ணோட அழகை இவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்கு காதலை சொல்றான், ஆனா அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொன்ன உடனே அதே பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறியே, மூதேவி நீலாம் உருப்படுவியா? ஒன் பாய் இஸ் இன் எ வில்லேஜ், ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். he have a close friend, அவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். the village boy love one girl, அந்த கிராமத்து பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். one day the love is failure, ஒரு நாள் அந்த காதல் புட்டுகிச்சு. the friend is going to solve the problem, அந்த கிராமத்து பையன் அந்த ஃப்ரெண்ட் லவ் எடுத்து சொல்ல போனான். பட் he not returned, அவன் திரும்ப வரவே இல்லை. why ஏன் தெரியுமா? because both are escape, அவங்க ரெண்டு பேரும் ஓட்டாங்க. இன்னைக்கு லவ்லாம் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு. தயவு செய்து இளைஞர்களே, உங்களுடைய பாதையை வேற விஷயத்துல போடுங்க. அப்துல் கலாம் உங்களை 2020 இந்தியா வல்லரசுன்னு கனவு காண சொன்னா, நீங்க காண்ற கனவோ கலர் மேலவா இருக்கிறது. இளைஞர்களே, காதலியுங்கள். காதலில் வரும் சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கும் நாம் இந்தியாவை என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.